ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வைக்க போகிறேன். சாம்பார் அப்படின்னா ஹோட்டலில் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வீடுகளில் சாப்பிட்ற சாம்பார் டேஸ்ட்டுக்கு வந்து வைக்கலாம். அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். எப்படி வைக்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சாம்பாருக்கு வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி பழம், ஒரு 5-6 பல்லு பூண்டு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க மாட்டேன், இந்த மாதிரி தான் வேக வைப்பேன். உங்கள்கிட்ட காய்கறி வந்து எந்த மாதிரி காய்கறி இருந்தாலும் அதோட வந்து ஒரு முள்ளங்கியோ இல்லை முருங்காயோ இருந்துச்சு அப்படின்னா, கிடச்சிச்சு அப்படின்னா அது சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அந்த முள்ளங்கிக்கும் முருங்கைக்காய்க்கும் வேறு லெவல் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எப்போயுமே ஹோட்டலில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் ஃபங்க்ஷன் வீடுகளில் சாம்பார் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக முள்ளங்கியும் முருங்காயும் ஆட் பண்ணியிருப்பாங்க. வாட்ச் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறதுக்காகவே. அதுக்கப்புறம் மசாலாஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டுக்குங்கிறதால கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஹோட்டல்லலாம் வந்து நிறைய போடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, 1 ஸ்பூனுக்கு மிளகு சீரகம், 1 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு சோம்பு, 1 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே வெந்தயம், அதோட கூட ஒரு ஸ்பூன் வருங்க, ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனுக்கு வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணால் பச்சரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். அந்த வரமிளகாயோட காரம் மட்டும்தான் சாம்பாருக்கு. நம்ம வேறு எக்ஸ்ட்ரா பவுடர் எதுவுமே வந்து சேர்க்க போகிறது கிடையாது. வரமிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் போல் கடுகு, மிளகு, சீரகம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தாளிப்புவோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, மல்லித்தலை, அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு புளி எடுத்திங்கனாலே போதும். புளிப்பு வந்து ரொம்ப சேர்த்துக்கூடாது. சேர்த்தா சாம்பார் வந்து மொத்தமாக புளிக்குழம்பாக மாறிடும். ஸோ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து வெந்துருச்சு, இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான மசாலா வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து வரமல்லி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து மொத்தமாக போட்டோம் அப்படின்னா கருகிரும். அதனால் ஒவ்வொன்றா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். இது வந்து ஆயிலெலாம் ஊற்ற வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் சாம்பார் வைஸ் வந்து டேஸ்ட் வைஸ் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு, சீரகம், வரமல்லிலாம் வறுத்தாச்சு. இனி வந்து மிளகாய் வறுத்து அதுவும் வறுத்துக்காச்சு. இனி வந்து அரிசி வறுத்துக்கலாம். எதுவுமே வந்து கருகிடக்கூடாது. இனி வந்து தேங்காய் வறுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் வறுத்து வச்சாச்சு. இனி குழம்புக்கு தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு, மிளகு, சீரகம் சேர்த்து வெடிக்க விட்டுட்டு வரமிளகாய் போட்டு அதையும் நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அதுக்கப்புறம் வந்து காய்கறி சேர்த்து அதையும் வணக்கிக்கலாம். பாருங்கள், எதுவுமே கருகாமல் நல்லா அழகாக வறுத்து எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வறுத்தா தான் குழம்போட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மசாலா வந்து நல்லா உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. கருவேப்பிலை, மல்லித்தழை வந்து எப்போவுமே வந்து காய்கறியோடு சேர்த்து வணக்கினீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஃபைன் பவுடராக என்னால் எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம காய்கறியெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை போட்டு ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நமக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியோட வந்து பருப்பு வந்து இந்த காய்கறியோடு சேர்த்திக்கலாம். சேர்த்து வந்து நம்ம கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், வந்து சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதோட வந்து புளி சேர்க்கணும். புளி வந்து நம்ம நல்லா கொதித்து காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் வந்து புளி சேர்க்கலாம். இல்லைனா வந்து புளி கொதிக்காமலே புளி சேர்த்திங்க அப்படின்னா காய்கறி வந்து வேகாது. அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் வந்து மசாலா கலருக்காகவெல்லாம் எதுவுமே வந்து சேர்க்கலை. காஷ்மீரி மிளகாய் தூள், காஷ்மீரி மிளகாய்னு எதுவுமே சேர்க்கலை. இருக்கிற மிளகாயோட காரம் அந்த கலர் மட்டும்தான். கண்டிப்பாக டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் தைரியமாக வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாம்பார் அப்பளம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.